Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மருத்துவ குணங்கள் கொண்ட ஆரோக்கியமான அதலக்காய் பொரியல் கசப்பே இல்லாம எப்படி சுவையா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நல்ல காயை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துறணும். அடுத்ததா அதோட ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய காம்பு பகுதிகளை கிள்ளி எடுத்துறணும். உங்களுக்கு கிள்றதுக்கு சிரமமா இருந்தா நீங்க கத்தியில கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பொறுமையா அதை செஞ்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இரும்பு கடாய் எடுத்துர்க்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா அதிகமாக சேர்த்துக்கணும். நான் 2 கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அதலக்காயை அதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த எண்ணெயிலே அந்த காய் வந்து வதங்கி வந்துடும். பாருங்கள், காய் ஒரு அரை பத அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காய்க்கு தேவையான காரம் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காயில் நல்லா அந்த மிளகாத்தூள் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஏன் மிளகாத்தூள் ஸ்டார்டிங்லேயே சேர்க்கல அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், காய் ஃப்ரீயாக வேகாது. அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி நல்லா குக்காகி வந்திருக்கு. காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கசப்பே இல்லாத அதலக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த காய் வந்து நம்ம சூடான சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணலாம். சாம்பார் சாதத்து கூட பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.